இன்னைக்கான எபிசோடு செம்ம சூப்பர் தாங்க. ப்ரொமோவை விட எபிசோடு வேறு லெவலுங்க. நம்ம காவேரி தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம காவேரி வழிக்கு இந்த ராகினி வருவாங்களா, காவேரியை சீண்டி பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு தான் நம்ம காவேரியும் பொறுமையாக இருப்பாங்க. எந்தளவுக்கு காவேரியை டார்ச்சர் பண்ண முடியுமோ, காவேரிக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமோ, இந்த ராகினியும் பசுபதியும் எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஜெயிலில் இருக்கிறாரு. விஜய் எப்படினாலும் வெளியே கூட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம காவேரி பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு வெளியே நிற்கிறாங்க. இதில் இன்னொரு பக்கம் வீட்டில் வேற ப்ரெஷர், ஃபோன் மேலே ஃபோனாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராகினி நம்ம காவேரி கிட்ட ரொம்பவே நக்கலாக ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்ன காவேரி, நீ எதுக்கு இங்கே வந்த, எதுக்காக இப்போது இங்கே இருக்கிற, கிளம்பு வீட்டுக்கு, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, அந்தளவு நாங்கள் பக்காவாக கெச் பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்துச்சு பாரு நம்ம காவேரிக்கு கோபம். அப்பப்பா, இதை நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. ராகினிக்கு மட்டும் அடி இல்லைங்க, சேர்ந்து பசுபதிக்குமே பார்த்திங்கன்னா செம அடி தான். இது அப்பாவை பிரித்தது மட்டும் இல்லாமல் இப்போது என்னோட விஜயவும் என்கிட்டேருந்து பிரிக்கலான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு ராகினியுமே போட்டு அடிக்கிறாங்க நம்ம காவேரி. அதை தடுக்க வந்த பசுபதி, என்ன ஏ பொண்ணை நீ எப்படி அடிக்கலாம், உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஓ, உன்னை விட்டு வச்சது தப்பு அப்படின்னு நம்ம காவேரி சொல்கிறாங்க. ஓ, என் பொண்ணை அடித்தது மட்டும் இல்லாமல் என்னையும் நீ அடிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அடிக்க தான் செய்வேன் அப்படின்னு பசுபதி கூடயுமே சண்டைக்கு போகிறாங்க. பசுபதியுமே பார்த்திங்கன்னா அடிச்சிடுறாங்க. அந்தளவுக்கு நம்ம காவேரி செம்ம பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. நீ எப்படி என் அப்பாவை அடிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் ராகினி நம்ம காவேரி ஒரு அடிச்சுட்டு சண்டைக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம காவேரி இந்த ராகினிக்கு குறைஞ்சவல்ல அப்படி தான் நிரூபிக்கிறாங்க. சரியான சண்டை தாங்க. காவேரி இவ்வளோ பெரிய கோவக்காரியா அப்படின்னு தாங்க நம்ம நினைக்க தோணுது. அந்தளவுக்கு கொலாய் சண்டையோடு பார்த்திங்கன்னா இவங்களோட சண்டை மிஞ்சிடுச்சு. வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டாங்க இந்த ராகினியை. மொத்தத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க இந்த ராகினி விஷயத்தில். ஆனால் செம சூப்பர் தாங்க சொல்லணும். பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ராகினி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அடித்த அடியில் அரண்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு காவேரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி பசுபதி இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரர் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இங்கெல்லாம் இப்படிலாம் கத்திட்டு இருக்கக்கூடாது, சண்டை போட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வெண்ணிலா வேடிக்கை பார்க்குறதாக ஹைலைட்டு. அவங்க எதுவுமே தடுக்கலை. அவங்க பாட்டில் இருக்கிறாங்க. அவங்க மாமா கூட சரி கொஞ்சம் சண்டையை விலைக்கு வர மாதிரி கொஞ்சம் சீன் இருந்தது. ஆனால் நம்ம வெண்ணிலா கொஞ்சம் ஷாக்கில் அப்படியே என்னடா நடக்குது இங்கே, இவங்க என்ன இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்த மாதிரி தான் இருந்தது. இவங்க சண்டை போட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவுமே வராங்க. வந்த தாத்தா இவங்க சண்டையை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. வந்துட்டு நம்ம காவேரி கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி சண்டை போட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ராகினி இருந்துக்கிட்டு, தாத்தா இவ தான் தேவையில்லாமல் என்கிட்ட ஒம்பளுக்கிறா, என்னை அடிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா கிட்ட நம்ம காவேரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. என்னை ரொம்பவே சீண்டி பார்க்குறா தாத்தா, நான் வாட்டில் அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தேன், என்கிட்ட வம்புக்குன்னு வம்புழுக்கிறா, விஜயை வேணும்னே பிளான் பண்ணி உள்ளக்கு தூக்கி வச்சு தான் என்கிட்டயே சொல்கிறா, அப்போ எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு நம்ம காவேரி ரொம்பவே கோவத்தோட தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. காவேரி, நீ எதுக்குமா கோவப்படுற, நீலாம் டென்ஷனே ஆகாத, இதுகளை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே, நீ எதுக்குமா இதுகிட்டலாம் பேச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பசுபதி இருந்துக்கிட்டு அவரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா, உங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்டுறீங்க, நான் முன்னிருந்தே உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன், இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் நடக்கிறதுக்கு முழுக்க நீங்கள் தான் காரணம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தாத்தா விஜய் கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க. விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. பாருங்கள் தாத்தா, சித்தப்பா இவ்வளோ பெரிய ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கிறாருன்னு அந்த பசுபதி ராகினி பேச்சை கேட்டு சித்தப்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறாரு, நான் போயிட்டு வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை கொலை பண்ண சொன்னேன்னு அபாண்டமாக என் மேலே பழியை தூக்கி போட்டிருக்கிறாரு தாத்தா. அவரை நான் அப்பா ஸ்தானத்தில் தானே பார்த்தேன், எவ்வளோ பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் கூட அவர் நினைக்காம இப்படிலாம் எனக்கு எதிராக பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு நம்ம விஜயை சமாதானப்படுத்துகிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத விஜய், எப்போனாலும் உண்மை தான் ஜெயிக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நாங்கள் சீக்கிரமே உன்னை வெளியே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம தாத்தா விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட அன்பு இருந்துக்கிட்டு, அது எப்படி,
நான் உள்ளே இருந்தால் உங்கள் பேரனும் உள்ளக்க தான் இருக்கணும், என்னை தூண்டி விட்டு கொலை பண்ண சொன்னதே உங்கள் பேரன் தானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட தாத்தாக்கு பயங்கர கோவம் வருது. அன்பு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. உன்னெல்லாம் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவை தான். எல்லாமே நீ பண்ணிட்டு என் பேரன் மேலே பழிய தூக்கி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சமத்தியாக திட்டுறாங்க. மாமா என்ன உங்கள் பேரனுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே உங்கள் பேரன் பண்ண விஷயத்தெலாம் மொத்தமாக மறைக்கிறீங்களா? எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரிஞ்சு தான் வந்து நடந்துச்சு. இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. இதை கேட்டு விஜய்க்கு அப்படியே கோவம் வந்து அன்பு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே நம்ம காவேரி தாத்தாலாம் சமாதானப்படுத்துகிறாங்க. விஜய், அந்த நாயி என்ன வேணாலும் பேசிட்டு போகுது, நீ எதுக்கு அவன் கூடலாம் சண்டைக்கு போகிற? அவன் சொல்கிறவங்க பேச்சை கேட்டு ஆடிட்டுருக்கிறியான், மற்றபடி எதுவும் இல்லை. அவன் சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா கூட அவனுக்கு தண்டனை கொஞ்சமாக கிடச்சிருக்கும். இப்போ தேவையில்லாமல் ஓ மேலே பொய் பழியை போட்டு அவனுக்கு பாரு ஆயுசு முடியும் ஜெயில் தண்டனை தான். நீ ஏன் கவலைப்படுற, விடு, நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. விஜய்கிட்ட பேசிட்டு நம்ம காவேரியும் தாத்தாவும் அண்டு பார்த்திங்கன்னா ராகினிக்கிட்டேயுமே நம்ம காவேரி தரமாக சவால் விடுறாங்க. விஜய் எந்த தப்பும் செய்யலை, இது எல்லாமே உங்களுடைய பிளானு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து என் விஜய் வெளியே கொண்டு வரல, என் பேர் காவேரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராகினி காவேரி இவ்வளோ இதாக பேசுகிறத பார்த்துட்டு அப்படியே பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க. காவேரி தாத்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ராகினிக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பசுபதிக்கிட்ட. அப்பா, இந்த காவேரி எதனால பண்ணிடுவாளோ, விஜய் எப்படினாலும் வெளியே கொண்டு வந்துடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, என்னம்மா நீனா லூஸா, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, அன்பு கையில் தாம்மா எல்லாமே இருக்குது, அன்பு உண்மையை சொன்னால் மட்டும்தான். ஏன்னா அன்பு உண்மையை சொல்ல போகிறதில்ல, அன்புவே நம்ம பக்கம் அவங்களுக்கு எதிராக இருக்கிறான். அப்புறம் என்ன, அந்த காவேரி என்ன சவால் விட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நீ அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்படாத. ஆனால் நம்மளை அடித்ததுக்கு அந்த ராகினிக்கு இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம தாத்தா போயிட்டு தாத்தாவும் காவேரியும் அட்வொகேட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம், விஜய் விஷயத்தில் வந்து எதனாலும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அட்வொகேட் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா அன்பு சொல்கிறது வந்து இன்ஸ்பெக்டருக்கு ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் இப்போ வரைக்குமே வந்து விசாரணையில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் விஜய் மேலே எஃப்ஐஆர் எதுவுமே பண்ணலை. நம்ம எதனாலும் வந்து நிரூபித்தா கண்டிப்பாக விஜய் சீக்கிரமே வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரியுமே யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், எப்படி உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம அஜயோட அம்மா ஞாபகம் வருது. தாத்தாக்கிட்டேயுமே இதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாமா தாத்தா? கண்டிப்பாக அவங்க மட்டும் இந்த விஷயத்தில் வந்து உண்மையை சொன்னால் விஜயை வெளியே கொண்டு வர அதிக சான்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாத்தாவுக்கு இது சரியாக படுது. நீங்கள் என்னை அவங்கள பார்க்குறத கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே தாத்தா காவேரி பார்த்திங்கன்னா அஜயோட அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அவங்கக்கிட்டேயுமே போயிட்டு பேசுகிறாங்க, நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள் தயவு செஞ்சு, இல்லைன்னா விஜய் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலுமே அஜயோட அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே தயக்கத்தோடு ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்குறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். காவேரி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள், அதுக்கப்புறமும் உங்கள் இஷ்டம். ஆனால் செய்யாத தப்புக்கு விஜய் வந்து தண்டனை அனுபவிக்கிறது நியாயமா? எல்லாம் பசுபதி ராகினி பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் பையன் எல்லாமே வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. என்ன தான் பேசினாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்க முடியலை. அஜயோட அம்மா அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட என்னெல்லாம் பேசணுமோ பேசிட்டு நம்ம காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜயோட அம்மாவும் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ராகினி பசுபதிக்கெலாம் செம ஷாக்காக இருக்குது. என்ன ராகினி, இப்போ இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தெரியலப்பா, என்னாச்சு, இதுக்கு அஜய் அவங்க அம்மாவோட இங்கே வந்துருக்குறான், ஒன்றுமே புரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எதுவும் ஏடா கூடமாக ஆகிடாமம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, அஜய் போயிட்டு எனக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணுவாரா? நான் சொல்கிறதாப்பா அவர் கேட்பார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்த அஜயோட அம்மா பார்த்திங்கன்னா ஃபோனில் ஒரு வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க. பாருங்கள், விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, இது எல்லாமே இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்ட பிளான். விஜய்க்கு எதிராக விஜய் காவேரி வந்து சேரக்கூடாது, சேர்ந்து சந்தோஷமாக
வாழக்கூடாது. அதுக்காக செய்யாத தப்பை செஞ்சதா அவர் மேலே பழிய போட்டு இப்படிலாம் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அஜயோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அஜயுமே பார்த்திங்கன்னா கூடவே இருக்கிறாங்க. அஜயுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஆதாரம் எல்லாமே உண்மைதான், நான் கூட சாட்சி சொல்கிறேன். எங்கள் அப்பா தான் வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது. விஜய் சொல்லிலாம் எங்கள் அப்பா ஒன்றுமே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை தூண்டி விட்டது இந்த பசுபதி ராகினி தான் அப்படின்னு சொல்லிட்டு அஜயுமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒப்பிக்கிறாரு. இதை பார்த்த ராகினிக்கும் பசுபதிக்கும் பார்த்திங்கன்னா தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அஜய் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. ஆனால் போலீஸ்காரங்கிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. போலீஸ்காரருக்குமே பார்த்திங்கன்னா விஷயம் புரிய வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பசுபதி அண்டு அன்பையும் போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லிட்டு விஜய் மேலே நீங்கள் பழியை சுமத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகினி வந்து நடந்ததெல்லாம் பார்த்துட்டு கதறி அழுகிறாங்க. போச்சே போச்சே எல்லாமே போச்சே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போலீஸ்காரங்கிட்ட நீயும் தாம்மா இதில் உடந்தையாக இருந்த, நீயும் தான் ஜெயிலுக்குள்ளே போகணும், வாமா உன்னை வந்து லேடி போலீஸ் வர சொல்லி கைது பண்ண சொல்லணும் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வேணாம் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகினி கதறிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்த ராகினிக்கு அப்படியே செம்ம சந்தோஷமாக இருக்கு. என்ன ராகினி, நான் சவால் விட்ட மாதிரியே பண்ணிட்டேனா, இப்போ எப்படி இருக்குது, என்ன உனக்கெல்லாம் இது போதாது, உனக்கு இருக்குது இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து ஒன்றுமே புரியாமல் காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான், எப்படி அஜய் வந்து உனக்கு எதிராக திரும்பினான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கிறியா, எப்படி உண்மையாக வந்து சொன்னான்னு நினச்சிட்ருக்கிறியா, அவனுக்கு எது தேவையோ அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னோம். அவனுக்கு சொத்து தான் முக்கியம் சரியா, உன்னை விட. அதனால் தாத்தா சொத்தை வந்து அவர் பேரில் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா வாய் வார்த்தையாக சொன்னார். அப்படி எழுதி தரணுன்னா நீ உண்மையை வந்து சொல்லு அப்படின்னு. அதை கேட்டு அஜய் அப்படியே வந்து உண்மையை உளறிட்டான். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் உன் கதை முடிஞ்சது. அம்மா அப்பாவு பொண்ணு எவ்வளோ ஆட்டம் ஆடினீங்க, அவ்வளோதான், போயிட்டு ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அப்படியே செம்மையாக பேசுகிறாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசுபதி அண்ட் அன்பு எல்லாருமே பார்த்திங்கன்னா செம்ம கொலவெறியோடு இருக்கிறாங்க. கெத்தா நம்ம காவேரி விஜயை கூப்பிட்டு ஸ்டேஷனை விட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. இங்கே நம்ம கங்காவுக்கு ரொம்பவே வயிறு வலி முடியாதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் தரமாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.